ஆவி ஆத்துமா சரீரம், ஆவி ஆத்துமா சரீரம் என்கிற இந்த புஸ்தகம் தான் நம்முடைய பாட புஸ்தகம். இதில் நம்ம 3 வகுப்புகள் முடித்து விட்டு இன்றைக்கு 4வது வகுப்பு வந்திருக்கிறோம். அத்தியாயங்கள் 6 மற்றும் 7வது அத்தியாயங்களிலிருந்து நாம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார். அவர் அமைதியாக இருந்து செய்கிறதுனால அவரை நம்ம அநேக நேரங்களில் மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் யாரு? தேவனுடைய ஆவியானவர். ரைட்டுங்களா? அவர் அமைதியா வேலை செய்யறாரு, நமக்கு உள்ளேயே இருக்கிறாரு, நம்மை குறித்து சந்தோஷமா இருக்கிறாரு. கேள்வி என்னன்னா, நாம் நம்மை குறித்து சந்தோஷமா இருக்கிறோமா என்பதுதான். எனக்கு அந்த சங்கீதத்துல பிடிச்ச ஒரு வசனம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். அவ்வளவுதான். நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிந்திருக்கிறோம். The Lord is so pleased and so happy about you. இந்த வெளிச்சத்துக்குள்ள வர வர நம்ம அநேக காரியங்கள்ல தேவனுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிச்சிடறோம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, இன்றைக்கு நமக்கு 4வது வகுப்பு ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி என்கிற பாடத்திலே நமக்கு 4வது வகுப்பு 6 மற்றும் 7வது அத்தியாயங்களே அடங்கி இருக்கிற சத்தியங்களே ஆவியானவர் நமக்கு இப்பொழுது கற்று தருவார். நாம் இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எஸ், வெரி குட். தேவன் நம்மை நீதியாகவும் பரிசுத்தவானாகவும் காண காரணம் என்ன? வெரி குட். ஐயா சிஸ்டர் கிரேஸ் சிஸ்டர் சொல்லலாம். 48வது பக்கம் பாஸ்டர். தேவன் உங்களை நீதியாகவும் மெய்யான பரிசுத்தமாகவும் காண்கிறார், ஏனெனில் தேவன் உங்கள் ஆவியையே காண்கிறார். வெரி குட். ஆமா, எல்லாரும் எழுதியிருப்பீங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனிதனை மாத்திரமே பார்க்கிறார். அது எந்த வசனம்? அதாவது 48வது பக்கம் அடியில இருக்கு. அது கரெக்ட் இல்ல? அது பைபிள்ல எந்த வசனம் பாருங்க. அதாவது நீதியாகவும் 5:12 21. வெரி குட். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அத வாசித்துருவோம். 2 கொரிந்தியர் 5:21. அது இல்ல சிஸ்டர், இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, தேவன் நம்மை அதாவது நீதியாகவும் பரிசுத்தவானாகவும் அவர் பார்க்கிறார். எபேசியர் 4:24. படிங்க. மெய்யான நீதியிலும். அதேதான் 2 சொல்லுங்க. எபேசியர் 4:24 இப்படி சொல்லிருக்கு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. ஓகே, ஒரு நிமிஷம் நானும் வாசிக்கிறேன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். சரிங்களா? மெய்யான நீதிக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. மெய்யான நீதி, அதுக்கு பேர் என்ன நீதி? தேவநீதி. அதே அந்த தேவநீதியை நாம் எப்படி பெற்றுக்கொண்டுள்ளோம்? விசுவாசத்தினால. ஆமா, என்னைக்கு நாம தேவநீதிமான் ஆனோம்? ரட்சிக்கப்பட்டார். மறுபடி பிறந்த ஆண்டே, ரட்சிக்கப்பட்ட ஆண்டே. அப்போ அந்த தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ நான் மறுபடி பிறந்த ஆண்டு மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
அந்த புதிய மனிதரை அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் பாடம் பாருங்க. இன்னொரு நீதி இருக்கு. மெய்யான நீதிக்கு எதிர்மறையான நீதி பேர் என்ன? பவுல் அதுக்கு என்ன பேர் சுயநீதி. கொடுக்கிறார்? சுயநீதி. சுயநீதி அல்லது அல்லது மனித மனித நீதி. ஆமா, இங்கதான் ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. இதைத்தான் இன்னும் சில வசனம் உறுதி செய்கிறது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்போ எப்படி நம்ம எல்லாரும் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? எதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே வேளையிலே நான் தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள இவ்வளவு நாள் நம்ம தடுமாறணும். ஸோ தேங்க் காட், நீங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இதுல வளர வளர வளரத்தான் நம்முடைய அறிவின் பலவீனத்தினால, சத்தியத்தை சரியாக அறியாததுனால அநேக காரியங்களை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம். தோல்விகளை தாண்டி வந்திருக்கிறோம். வியாதியை தாண்டி வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. பிரதானமாக அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நாம் மறுபடி பிறந்த அன்றே நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் அப்பழுக்கற்றவர்களாக, தேவ நீதிமானாக, தேவ நீதி மாட்டியாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்க ஸ்ட்ராங்கா ஆக 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 ஆமா, உங்க வாழ்க்கையிலே அநேக காரியங்களே முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆரோக்கியம், ஐஸ்வர்ய, சமாதான, சந்தோஷத்தில் மாத்திரமல்ல, பரிசுத்தத்திலும் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். இப்பொழுது நம்ம 2வது கொஸ்டின் போயிடலாம். எது எதற்குள் போக முடியாது, ஏன்? வெரி குட். அனட்டா சிஸ்டர். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு எந்த விதத்திலும் தோல்வி அடைந்தாலும், அசுத்தங்களும் நாட்டங்களும் எங்கள் சரீரத்திலும் மனதிலும் இருந்து வெளிப்பட்டாலும் அது எங்கள் ஆவியினுள் போக முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் முத்திரை போடப்பட்டு இருப்பதால். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப சந்தோஷம். 51வது பக்கத்துல இருக்கு பாருங்க, மிடில்ல. தேவனால் பிறந்தது எப்படியாகிலும் சத்தியமானது என்னவென்றால், உங்கள் ஆவியானது முத்திரையிடப்பட்டுள்ளது, பாவமும் அதன் விளைவுகளோ உங்கள் ஆவிக்குள் புக முடியாது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. சரிங்களா? ஆமா, நம்மளே நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ காரியம் செய்யறோம் இல்லையா? ஆமா, குட்டி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல போட்டு எப்பவுமே என்ன செஞ்சிருப்போம், வெளியே போக விடாதபடி பாதுகாக்கிறோம். எல்லா இடத்திலும் பாதுகாக்கிறோம். பேர பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். அப்போ நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய ஆவி மனிதனை பாதிக்க முடியாதபடி தேவன் அதுக்கு வேண்டிய வழிகளை செய்ய மாட்டாரா? அப்படி யோசிங்க இல்லையா? நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்து நம்மை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நாம் பாதுகாப்பாக அதாவது பாவத்திலே மூழ்கி விடாதபடி தேவையான எல்லாவற்றையும் செய்துட்டாரு. அது அவருடைய அனந்த ஞானம், மனித அறிவுக்கு எட்டாது. நம்ம எப்பவுமே பிராக்டிக்கலா தான் திங்க் பண்ணுவோம். ஆனால் அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஆவி மனிதனை அவர் ரட்சித்து அதை பாதுகாக்கும்படியாக அதை முத்திரை செய்திருக்கிறார். நம்முடைய கீழ்ப்படிதலில் உள்ள குறைவுகள் ஆவி மனிதனை எந்த விதத்திலும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில நேரங்கள்ல இந்த புக்கை வாசிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் ஆண்டவர் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆக்குனார் அப்படின்ட்டு. இல்ல, ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சத்தியங்களை அறிந்திருப்போமானா, நேரடியாக இந்த சத்தியங்களை அறிந்திருந்தோமானால் இவ்வளவு குழப்பம் இருக்காது. எல்லாமே எளிமையானதுதான். எழுதி இருக்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றிருப்போம். நாம அதை விட்டுட்டோம், அந்த கல்ச்சரை விட்டுட்டோம். ஏன்னா தவறான கண்ணாடியை நமக்கு பிக்ஸ் பண்ணி விட்டாங்க. நாம் தேவனை பொல்லாதவராகவே இருக்கிறார் என்கிற வசனம் நமக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலே அவர் நம் மீது அன்பாக இருக்கிறார் அப்படிலாம் நமக்கு கேள்வியை எழுப்பி விட்டாங்க. ஆகையினாலே அநேக நன்மைகளை நாம் இழந்தாலும் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நீங்களும் சந்ததியும் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நீங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டே இருக்கீங்க. இப்ப எல்லாரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எந்த செய்தியை கேட்கணும், எந்த செய்தி கேட்கக்கூடாது.
இல்லையா? அதே போல இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்கு நல்ல ஹோம்ஒர்க் பண்றீங்க. அதனால சந்தோஷப்பட்டு களிகூருங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமா. சத்தியத்தை சரியாக அறிகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. 3வது கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். மனித கற்பனைக்கு எட்டாத 2 எழுதுக. வெரி குட். மர்சி சிஸ்டர். நீங்க அன்மியூட் பண்ணணும். மியூட்ல இருக்குது சிஸ்டர். பேஜ் 45 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாஸ்டர் நம்முடைய மறுபடி பிறந்த ஏற்பட்ட மாற்றங்களால் புது சிருஷ்டிப்பையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் யாராலும் கனவோட கண்டிருக்க முடியாது. தேவன் நமக்கு வந்து வாசம் பண்ணுவதும் பூமியில் இருப்பதை போல நம்முடைய ஆவி இருக்கிறது என்பதும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாவதுதான் இருக்கிறது. வெரி குட். எல்லாரும் பரவாயில்ல, தேடி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. 2, அதாவது மனித கற்பனைக்கு எட்டாத 2 என்னென்றால் தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவது. 2வது அவர் பூமியில் இருப்பதை போல நம்முடைய ஆவி இருக்கிறது என்பதும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாகும். இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது. அவர் பூமியில் இருப்பதை போல நம்முடைய ஆவி இருக்கிறது என்பதும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாகும். இதை போல நம்முடைய கற்பனைக்கு எட்டாத சில காரியங்களை இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொல்லி இருக்கிறார். ஏதாவது 1, 2 சொல்லுங்க. நம்மளால விளங்கிக் கொள்ள முடியவில்லை இல்லையா? இந்த 2ஐயும் விளங்கிக் கொள்ள முடியல பாருங்க. நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார், அதை விளங்கிக் கொள்ள முடியல. ஆனா ஏற்றுக்கொண்டு விட்டோம், கர்த்தர் நல்லவர். அதே போல அவர் பூமியில் இருப்பதை போல நம்முடைய ஆவி இருக்கிறது என்பதும் சிலருக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ள தடுமாற்றம் இருக்கலாம். பட் அதுதான் ஃபேக்ட், அதுதான் நிஜம். இதே போல நம்முடைய கற்பனைக்கு எட்டாத 1, 2 சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. தேவர்களாக இருக்கிறோம். தேவர்களாக இருக்கிறோம். உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே எங்களை முன் குறித்த. வெரி குட். என்ன சொல்லுங்க, எல்லாரும் தெரியும். சொல்லுங்க. கற்பனையில் தோன்றும் முன்பதாகவே அவருடைய கண்கள் எங்களை கண்டிருக்கு. சரி, இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொன்னது அப்படி எடுப்போம். நம்மளால நம்ப முடியல. உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். வெரி குட். அப்புறம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிற உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். அப்படி சொல்லுங்க. எல்லாரும் யோசிங்க. சொல்லுங்க இன்னும் கொஞ்சம். நான் செய்கிற கிரியைகளை விட நீங்கள் இன்னும் அதிகமாக பெரிய கிரியை. வேற யோசிங்க. திங்க் பண்ணுங்க. இட்ஸ் குட் டு திங்க், இமேஜின். இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொன்ன 1, 2 கண்டுபிடிங்க. யோசிங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். யோவான் ஸ்நானகரை விட நாம் பெரியவர்கள். வெரி குட். ஒரே ஒரு வசனத்துக்காக யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் நல்லவர். இவையிலேயே சிந்திங்க, சரிங்களா? ஆமா, தேவன் நம்ம இடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். எதுவுமே அதற்கு தடை இல்லை. ஒண்ணுதான் தடை இருந்தது, அதையும் நம்ம மேற்கொண்டு விட்டோம். எது தடையா இருந்தது என்றால் அறியாமை. இல்லையா? அறியாமையை நீங்க ஜெயித்துட்டீங்க. அப்படி நம்புங்க. அறியாமை நான் ஜெயித்துட்டேன். அதனால இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்னவெல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாமே நிஜமாக இருக்கிறது. They all are real. அத கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். 4வது கொஸ்டின் போகலாம். எதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம், இல்லையெனில் மனசாட்சி என்ன சொல்லும்? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. ஐம்பத்தி 1வது பக்கத்துல முதலாவது பரிசுத்த ஆவியானவர் மறுபடி பிறந்த உங்கள் ஆவியை மூடியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும்
சிருஷ்டிக்கப்பட்ட உங்கள் ஆவியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று உங்கள் மனச்சாட்சியானது சொல்லும். உங்களுடைய மனச்சாட்சியானது நன்மை தீமை இன்னதென்று அறிந்திருப்பதனாலே உங்கள் செயல்களையும் எண்ணங்களையும் குறித்து தொடர்ந்து சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாத பட்சத்தில். ஆமென். போதும் சிஸ்டர். மேல உள்ள பாருங்க, அது போதும். மேல உள்ள ஒரு 4 லைன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் மறுபடி பிறந்த நம்முடைய ஆவியை மூடி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட உங்கள் ஆவியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று உங்கள் மனசாட்சியானது சொல்லும். இல்லையா? இங்கதான் நம்ம ரொம்ப நாள் இதுல கஷ்டப்பட்டோம். மனசாட்சி நமக்கு விரோதமா பேசிட்டே இருந்தது. என்னுடைய நாலேஜ் படி அவிசுவாசத்திற்கு முதல் அடையாளம் என்னதுதான்? குற்ற உணர்வு, திருப்தி அடையாத உணர்வு. எது வரைக்கும் அது இருந்ததுன்னா, இளையகுமாரன் வீட்டுக்கு வந்துட்டான், அப்பாவும் எல்லாம் மன்னிச்சு விருந்து முடிஞ்ச பிறகு அவனுக்கு குற்ற உணர்வு தான் இருந்திருக்கும்ல. மனிதனுடைய பிரெயின் அவ்வளவுதான் யோசிக்க முடியுது. எப்படி எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியும்? எங்க அப்பா நடிக்கிறாங்க, ரைட்? அவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன். அப்போ அந்த மனசாட்சியை ஜெயிப்பதுதான் முக்கியமான தேவையா இருந்திருக்குது. We have to thank God for Paul as well as Andrew Womack. ரொம்ப தெளிவா எழுதிட்டார் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி. Your Lord is so pleased with you, right? உங்களை குறித்து என்ன எழுதியிருக்குதோ அதை ஏற்றுக்கொண்டா போதும். நீதிமானா இருக்கிறீர்கள், பரிசுத்தமா இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை ஏற்றுக்கொள்வதுதான் பிரச்சனையா இருந்தது. அநேகர் ஜெயித்துட்டீங்க. நீங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள இன்னும் வாங்க. அதுல ஆண்ட்ரூ வுமக் ஒரு இடத்துல அழகா எழுதுறாரு, நம்முடைய பிரதான நோக்கமே மறுபடி பிறந்த பிறகு என்னவா இருக்க வேண்டும் என்றால், நாம் ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிற இந்த மேலான ஸ்டாண்டர்டு, இந்த மேலான ப்ரொடெக்ஷன், இந்த மேலான தகுதியை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்தா போதுங்கிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமா, நான் ஏற்கனவே இந்த வகுப்பு இன்னொரு குரூப்புக்கு எடுத்தேன் பாருங்க. அவர்கள் உங்க அளவுக்கு இதை விளங்கி கொள்ள முடியவில்லை. நீங்க எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, யூடியூப்ல இணைந்து இருக்கிறவங்க. ஸோ ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுடுங்க, தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியை கொண்டும் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. ஆமா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதே போல உங்க குடும்பத்துல நீங்க இந்த சத்தியத்தை அறியறீங்க, உங்கள் வீட்டார் அனைவரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருவாங்க. எஸ்கேப் ஆகவே முடியாது. நீங்க பொறுமையா இருங்க, நீங்க விசுவாசிங்க, சரிங்களா? முடிஞ்ச நேரம் அவங்க தலையில கை வச்சு பேசுங்க. படுத்திருக்காங்க குட்டி பிள்ளைகள், தலையில கை வச்சு பேசுங்க. ஆமா, சத்தியத்தை சரியா அறிகிறான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், சரியான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். இவன் தேவ நீதிமானாக இருக்கிறான் என்பதை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அவரோடு கூட இருக்கிற அந்த அன்பு பெருகுது பாருங்க. அழகா பாடினார்ல ஜான் ஜபராஜ், என்னை விட நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கா இத்தனை கிருபை பாருங்க. அநேகருக்கு கிடைக்காத பெரிய கிருபை என்னவென்றால், நம்ம எல்லாருக்குமே இந்த ரகசியங்களே அறிந்து கொள்ள வாய்ப்பு தந்தது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. எத்தனையோ போதகர்கள் விளங்கல, எத்தனையோ நல்ல பைபிள் ஸ்காலருக்கு விளங்கல. 90% வேதாம கல்லூரி பாடங்கள் இதுக்கு விரோதமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் தேவன் நம்மேல் வைத்த இரக்கம், அவருடைய கிருபை, ஆழமான சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தி செல்லுகிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நம்முடைய இந்த வெளிச்சம் நம்ம மனசாட்சியை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இப்ப நம்ம 5வது கொஸ்டின் போயிடலாம். நல்ல கணவன் தன் மனைவியை நேசிக்கிறதை விட யாரை நேசிக்கிறார்? வெரி குட். யாரு இருக்கிறீங்க? மகேஸ்வரி சிஸ்டர். கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். அவ்வளவுதான். வெரி குட். தேங்க்யூ பாஸ்டர். ஆமா, எந்த ஒரு கணவனாவது, எந்த ஒரு நல்ல கணவனாவது மனைவியாக்காக ஜீவனை கொடுக்க முடியாதுல்ல, கொடுத்ததா சரித்திரமும் இல்லை. ஒருவேளை கேட்குறாங்கன்னே வைப்போமே, யாராவதுக்கு ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டு
இப்போ மனைவிக்கு பதிலா நீ இந்த வியாதியை ஏற்றுக்கொள்றேன்னா ஒருத்தரே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நம்ம தேவன் பாருங்க, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் பாருங்க. சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் எந்த அளவு சபையை நேசிக்கிறார் என்பதை விளங்க பண்ணினார். சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரம். ஆமா, கிறிஸ்துவின் சரீரம் எது? நாம தான். சரிங்களா? அப்ப நம்ம அந்த அளவு நேசிக்கிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இந்த அன்பை விளங்கி கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத எத்தனையோ வாஸ்ட் மெஜாரிட்டி இருக்கும் பொழுது அவருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைத்தது. அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 6வது கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். தேவனோடுள்ள ஐக்கியத்தை பலப்படுத்த எந்த அறிவு மிக முக்கியம்? மிக முக்கியம். வெரி குட். எஸ் சிஸ்டர் பவானி. ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதை புரிந்து கொண்டோமானால், அதை பற்றி அறிவுகளை செய்யுமையானால் நாங்கள் அவரோட ஐக்கியத்தில் பலப்படுத்த அந்த அறிவுங்களுக்கு போதும். ஓகே, அது அந்த போர்ஷன் எங்க இருக்கு? பேஜ் 54 செகண்ட் பேராகிராஃப். ஓகே ஓகே, வெரி குட். பாருங்க, கேள்வி என்னவென்றால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்த எந்த அறிவு மிக மிக முக்கியம் என்றால், உங்கள் செயல்பாடுகள் உங்கள் ஆவியில் உள்ள பரிசுத்தத்தையும் தூய்மையையும் பாதிக்க முடியாது என்கிற அறிவு வேணும். இந்த சத்தியமானது உங்களுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும். மிக மிக முக்கியமானதாகும். ஆமென், 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 ஆமென்ல. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், ஆத்துமாவில் நம்முடைய எண்ணத்துல தோன்றுகிற பாவங்கள் எதுவுமே என்ன செய்ய முடியாது, உங்கள் ஆவியில் உள்ள பரிசுத்தத்தை பாதிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்ப தட்ஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. எழுதி இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஓகே, கர்த்தர் நல்லவர். 7வது கொஸ்டின் போமா? நித்திய மீட்பு என்பதின் அர்த்தம் என்ன? வெரி குட். எஸ் ஜெயா சிஸ்டர். பேஜ் நம்பர் 59ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. எங்களுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது நித்திய மீட்பு. ஆமென். இட்டர்னல் ரிடம்ஷன், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அந்த இட்டர்னல், அந்த நித்திய மீட்பு என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க. அது கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. நித்திய மீட்புனா என்னது? நாங்க என்ன பாவம் செய்தாலும் நாங்க ஆவி மனிதன் சீல் பண்ணப்பட்டிருக்கிறாள். இதனால் மற்றது இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாயினதால எங்களுக்கு நித்தியம். தைரியமா இருங்க. ஒன்ஸ் சேவ்டு இஸ் எவர் சேவ்டு. சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. இந்த உணர்வு இருந்தா, இந்த நாலேஜ் இருந்தா நம்ம விழுந்து போக மாட்டோம். ஐயோ இப்படிலாம் நம்ம பேசிட்டா விழுந்து போயிருமா? கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இளைய குமாரன், அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்ல? வந்தாச்சு, குளிப்பாட்டியாச்சு, ட்ரெஸ் பண்ணியாச்சு, நல்ல விருந்து வச்சாச்சு. அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருப்பான். உண்மையாகவே எங்க அப்பா என்ன நேசிக்கிறாருன்ட்டு. அவன் மெய்யாகவே எங்க அப்பாவுடைய அன்பு மாறவில்லை என்பதை கண்டுபிடிச்சிருப்பான். அதன் பிறகு பாருங்க, சரி இவருக்கா நம்ம துரோகம் பண்ணோம்ல, அப்படி அது ஒரு எனர்ஜி, அது ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருது. ஆமா, அத நான் ஒரு புக்கில் வாசித்தேன் பாருங்க. அந்த நாட்கள்ல ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்பதாக ஆங்கிலேயர் என்ன செய்வாங்களாம், ஆப்பிரிக்காவில் உள்ள லேடிஸை கடத்திட்டு வந்து ஏல விடுவாங்களாம். சரிங்களா? பெண்களை ஏல விடுவாங்களாம்.
அப்போ அப்படி ஒரு ஏழை விடும் பொழுது ஒரு வாலிப பிள்ளைய ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஏழை எடுத்திருக்காரு. எல்லாரும் $1000 எடுத்தா இவர் $10,000 எடுத்தாராம். அப்போ அந்த ஏழை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வாலிப மகளுடைய முகத்துல அவ்வளவு கசப்பு, வெறுப்பு. அந்த மனுஷனை காரி துப்புனாலாம். நீ என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தணும் என்று நினைச்சிட்டு என்னை இவ்வளவு விலைக்கு எடுக்கிறான்னு அவ்வளவு கசப்பு, அவ்வளவு வெறுப்பு அவளுக்கு பாருங்க. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவளை அந்த வாலிப பிள்ளைய வீட்டுல கொண்டு வந்து குளிப்பாட்டி தன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரோட உட்கார்ந்து சாப்பாடுலாம் கொடுத்து அவர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு கலெக்டர்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவர் சொன்னாரா அந்த அவளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாராம். இவள் வந்து இன்னார், இவளை வந்து யாருமே தொட முடியாது, தொடக்கூடாது, அவள் எனக்கு சொந்தம் அப்படின்னு எழுதிட்டு என்ன சொன்னாலும், நீ இதை கையில வச்சுக்கமா, நீ இங்கிலாந்துல எங்கனாலும் வாழ்ந்துக்க, ஒருத்தரும் உன்னை தொட முடியாது, உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த வாலிப பிள்ளைக்கு. அவ என்ன செய்தாள்? அந்த ஸ்டோரியை முடிங்க. அவள் என்ன செய்தாள்? யாருக்காவது தெரியுமா அந்த ஸ்டோரி? அந்த அந்த ஆமா ஆமா. நான் எங்கேயும் போகல, இந்த அன்பை நான் எங்கேயும் பார்க்க முடியாது, உங்களுக்கே அடிமையா இருந்துக்கிறேன் அப்படின்னு தலை பார்த்திருக்கேன். ஆமா, அந்த அன்பு இல்ல, அந்த அன்பை நாம் விளங்கி கொள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, will never go astray. தேவரை விட்டு நாமால் பிரியவே முடியாது பாருங்க. நம்ம இந்த வெளிச்சம் எனக்கு வந்த நாள் முதற்கொண்டு என்ன சொல்லனா, நான் அப்படிதான் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறேன். எனக்கா இத்தனை கிருபை, என்னை விட எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க இல்ல, எவ்வளவு ப்ராமிசஸ், எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறாரு. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, அவர் நம்ம சிலுவையிலே கண்டாராம், அதனாலதான் அதை சந்தோஷமாக அந்த அவமானத்தை எப்படி அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது என்றால், இதை கவனிக்கிற உங்கள் எல்லாரையும் அவர் சிலுவையிலே கண்டார் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. அப்போ அவருடைய அன்பை நம்ம தியானிக்க அருமையானவர்களே, நம்ம அவருடைய உறவுல தான் இருப்போமே தவிர வழி விலகி போய்விட மாட்டோம். அப்போ இந்த ஒரு நாலேஜ் மாத்திரம் போதாது, இந்த அறிவு மாத்திரம் போதாது. நம்முடைய கீழ்ப்படிதல இருக்கிற குறைவுகள் நம்முடைய ஆவி மனிதனை சேதப்படுத்தாது, நம்முடைய பரிசுத்த குலைச்சல் ஆகாது, அவர் நம்ம நேசிக்கிற அன்பு மாறாது என்கிற நாலேஜோடு கூட இன்னும் சில நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் நீங்க உறுதியா இருப்பீங்க. அதுல ஒரு சிலர் சொல்ல வேண்டும் என்றால், யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம் எடுங்க. The book of John, John's Gospel, chapter 6, verse 56. தெரிந்த வசனமாக இருந்தாலும் நமக்கு நேரம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வாசித்து மனதை பலப்படுத்துவோம். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாரும் கம்யூனியன் எடுத்திருக்கிறதுனால ஆங்கிலத்துல எப்படி இருக்கு பிரதர்? பிலிப் 6:56 of the book of John. நிலைத்திருக்கிறான் என்பதற்கு எப்படி இருக்கு? For my flesh is the real food and my blood is the real drink. Whoever eats my flesh and 56 தான் இருக்கு பாஸ். My flesh is the நிலைத்திருக்கிறான் என்கிறதுக்கு என்ன வேர்ட் இருக்கு? 56 இருக்கு. Whoever eats my flesh and drinks my blood remains in me and I in him. Okay, remains in us and he remains in வருது. நிலைத்திருக்கிறேன் என்பது வேற லெவல் பாருங்க. அது வந்து நிரந்தரமானது. அதான் இன்னொரு வசனம் சொல்லுது, ஒருவரும் தேவனுடைய கரத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. No one can snatch you from the hands of the Lord. ஒருவரும் நம்மை தேவனுடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாது. நம்முடைய கீழ்ப்படிதல இருக்க குறைவும் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. சரிங்களா? நெவர் எவர் கம் அண்டர் எனி கில்ட். குற்ற உணர்வுக்குள்ள போயிடாதீங்க. குற்ற உணர்வு வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிங்க, அப்பாலே போய் சாத்தானே. மை லார்ட் இஸ் சோ, மை டேட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் மீ, இஸ் சோ ஹாப்பி வித் மீ. இதை விட எப்படி சொல்ல முடியும்? நிலைத்து இருக்கிறேன் என்கிறாரு. என்ன சொல்றாரு? நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஐ ரிமைன். இல்ல, அவங்க கூட தான் இருக்கிறேன்.
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, யோசுவாவிட்ட சொல்றாரு, எப்ப நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். சரிங்களா? ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, அப்போ யோசுவாவை விட நம்ம இன்னொரு பெட்டர் ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தை அவன் புசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை அவன் பானம் பண்ணவில்லை. பாருங்க, அப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். நம்ம அப்படி வேல்யூ பண்ணணும். ஒவ்வொரு முறை நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு டைம் இருந்தா யோவான் 6வது அதிகாரம் 48ல இருந்து 58 வரைக்கும் நீங்க வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிக்கலாம். அவ்வளோ ப்ராமிசஸ் இருக்கு, அவ்வளவு வேல்யூ பண்றாரு அந்த பிளட்டையும் அவருடைய ஃபிளஷையும். சரிங்களா? இந்த உணர்வோட நம்ம அதுல பானம் பண்ணுவோம். நான் நிலைத்து இருக்கிறேன், இட் இஸ் கான்ஸ்டன்ட். என்னுடைய பாவங்களும் என்னை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதை எல்லாம் அழகா கம்பேர் பண்றாருல. நான் செடி, நீங்கள் கொடிகள், அப்படி சொல்லலையோ இதுல அப்படி வரல. ஓகே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென், அவர் நல்லவர் பாருங்க. ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். அல்லேலூயா. இது எப்படி விளங்கி கொள்ளலாம்னா, அப்பாவுடைய அன்பு இளைய குமாரனை குறித்து நிலைத்து இருந்தது. இளைய குமாரனால்தான் விளங்கி கொள்ள முடியல. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன் அவர் நம்மளே நிலைத்திருக்க மாட்டாரா? அப்படி யோசிங்க. அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இந்த வெளிச்சத்துல நீங்க வர 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 சில எதிர் தகவல்கள், துர்ச்செய்தி வரும்போதும் நீங்க கான்ஸ்டன்டா இருப்பீங்க. இது நன்மையாகத்தான் முடியும். ரைட்? உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்க மாட்டீங்க. உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய தாட்ஸ் மாறிட்டுன்னா உங்கள் சந்ததி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் சுதந்திரிப்பார்கள். எப்பொழுது நம்ம தேவனுடைய மகிமையை காண முடியும்? விசுவாசித்தார். விசுவாசித்தால். எப்பொழுது நம்மால விசுவாசிக்க முடியும்? இளைப்பாறுதல் எல்லாம் இடம் சத்தியத்தை சரியாக கிருபையின்படி சத்தியத்தை கிருபை. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்முடைய இன்னொரு இடத்துல அழகா சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஒரு பாவம் செய்யறோம் என்றாலும் அதிலே நம்முடைய ஆவி மனிதன் ஈடுபடுவது இல்லை. மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் பண்ணுங்க, இல்ல புதிதாக்குங்க, மனதை புதிதாக்குங்க. இதை நீங்க அறிந்து கொள்ள அந்த சிந்தைக்குள்ளே நம்ம வந்துடுறோம். 24/7 அந்த சிந்தைக்குள்ள வந்திருக்கிறோம். எவ்வளவு அன்புள்ள தேவன். நான் கிச்சன்ல இருந்தாலும் என்னை விட்டு விலகுவது இல்லை, நான் டிராவல் பண்ணாலும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய கீழ்ப்படிதல குறைவு இருக்கும் பொழுதும் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க, சிங்கக்கெபிக்குள்ள இருந்தாங்க, சீறுகிற நெருப்புல இருந்தாங்க, அவர்களை கைவிடவே இல்லை. இவர்கள் எல்லாரையும் விட நம்ம மேலான ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இந்த வெளிச்சத்துல வர 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 எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்க ரொம்ப சிரமப்பட்டு காரியத்தை செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப சிரமப்பட்டு உங்க பிள்ளைகளை நீங்க திருத்த வேண்டியதில்லை, அவர்களே திருந்திடுவாங்க. நீங்க ரொம்ப சிரமப்பட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டியதில்லை. சில காரியங்கள் உங்களோடு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், நீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. விசுவாசிச்சா போதும், அந்த காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணுவார். அந்த விசுவாசத்திற்காகத்தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ள ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கூட நாம் பாக்கியவான்கள். அப்போ நித்திய மீட்பு என்பதின் பொருள் என்னவென்றால், கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார். இதுதான் நம்ப முடியாத நல்ல செய்தி. விசுவாசம் என்றால் என்ன? நம்ப முடியாதவை காணப்படாத நிச்சயம், காணப்படாதவன் நிச்சயம். விளங்கிக் கொள்றதுக்கு எளிதா இதை எடுத்துக்கிடுங்க. நம்ப முடியாததை நம்புவதுதான் விசுவாசம். ஆமா, இது நமக்கு புரியுமானுங்க. ஆவி எங்க இருக்கு, ஆவி மனுஷன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா நம்ம கர்த்தருடைய கிருபையினால பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாம் காணாத இயேசு கிறிஸ்துவை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
அதே போல உங்களுடைய கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல முக்கியமா எது கிரிட்டிக்கலா இருக்குன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஒருவேளை சிலருக்கு அப்படி இருக்கலாம். ஐயோ, என் பேரை ரட்சிக்கப்படுவானா, இல்லையா, என் பையன் ரட்சிக்கப்படுவானா, இந்த தவறான பழக்கத்திலிருந்து வெளியே வருவானா, எல்லாவற்றுக்கும் இதுதான் ஆன்சர். எது ஆன்சரு? விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் நம்ப முடியாத சூழ்நிலையிலும், நம்ப முடியாது, இப்படி நான் சேர்த்து சொல்றேன், நம்ப முடியாத கண்ட்ரி, இல்லையா, உங்களை சிலர் கூட யோசிக்கிற, ஐயோ நான் இந்தியாவில இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, ஸ்ரீலங்காவில இருந்தா நல்லா இருந்திருக்குமோ. எங்க இருந்தாலும் நீங்களும் உங்க சந்ததியும் நல்லா தான் இருப்பீங்க. உறுதியா பிடிச்சுக்கிடுங்க அவரை. அவரை உறுதியாய் பற்றி கொள்ள அந்த வசனம் எப்படி சொல்லுது? மனதையுடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, பூரண சமாதானம். அதானே வேணும் நமக்கு, பூரண சமாதானம். எவ்வளவு நல்ல வார்த்தைகளா இருக்கு பாருங்க. அவரையே எல்லா சூழ்நிலையிலும் யாரால நம்ப முடியும்? ஓகே, யாரால விசுவாசிக்க முடியும்? சத்திய திரும்ப திரும்ப ஆமா, திரும்ப திரும்ப 8:32 தான் இயேசு சொன்னார், இல்லையா, யோவான் 8. அதான் பேசிக். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள், உங்களோடு கூட நானும் உங்கள் சத்தியத்தை சரியா அறிகிறேன். எனக்கு நல்ல கிருபை கிருபை கிருபை, நல்ல விசுவாசம் வருது. முன்னாலாம் ஒரு சிக்னஸுக்காக நான் ஜெபம்னா எமோஷன்லாம் ஆகும். இப்போ அதெல்லாம் கிடையாது. சாதாரணமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இந்த கழுத்து திரும்பு அப்படின்னா கழுத்து சாதாரணமா திரும்பி இருக்கு. அப்போ விசுவாசத்துல வளர வளர நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியை கொண்டு பெரிய பெரிய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்ற போகிறார். அடுத்த கொஸ்டின் போயிடும். நம்முடைய ஆவி மனிதன் எவைகளினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறான்? 2 எழுதுக. Very good. We have to thank God for Paul. Yes, brother Philip, brother. True righteousness and holiness. No. Yes, true righteousness. Very good. நம்முடைய ஆவி மனிதன் எவைகளினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்? 2 எழுதுக. மெய்யான நீதி, இப்படியே சொல்லலாம், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். ஆமா, இவைகள் நம்முடைய கிரியைகளினாலோ நம்முடைய கீழ்ப்படிதலினாலோ சம்பாதிக்கப்பட்டவைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில கீழ்ப்படிந்தாரே, அதை விசுவாசிக்கிறதுனாலே நாம் மெய்யான நீதிமானாகவும் மெய்யான பரிசுத்தவானாகவும் இந்த பூமியில 21ஆவது நூற்றாண்டிலே தேவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். அதை நான் வாசிக்கிறேன். 58வது பக்கத்துல எடுங்க, 2வது பேராகிராஃப். பழைய பதமாகிய நான் பாவி, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் என்பது உண்மை அல்ல. நீங்கள் பாவியாக இருந்தால் நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டியது அவசியம். உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் இனி நீங்கள் பாவி அல்ல. உங்கள் ஆவியானது நீதியினாலும் மெய்யான பரிசுத்தத்தினாலும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்ய முடியாது. மேலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உண்டான பாவமும் இதை ஊடுருவ முடியாது. ஏனென்றால் உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டுள்ளது. ஏனெனில் நீங்கள் பரிசுத்த ஆவியானால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். நான் ஒரு பழைய பாவி என்று அறிக்கையிட்டு ஆண்டவரை அணுகாதீர்கள். தைரியமாக அவரண்டை கிட்டு சேருங்கள், ஏனெனில் நீங்கள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, ஐ எம் சோ கிளாட். எல்லாருமே நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஹோம்ஒர்க் பண்ற நேரம் போர் அடிக்குதா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ரீட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஹோம்ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட நேரம் எடுக்க வேண்டி இருக்குது. ஏனென்றா அந்த ஆர்டர்ல போடாதால, பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்ட். ஆமா, எஸ் எஸ். ஆமா, எப்படியாவது உங்களை வாசிச்ச வச்சா போதும், போட்டுடலாம், பர்பஸ் முடிஞ்சிடும். வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் கால். அதனாலதான் யார்கிட்ட சொல்றாரு, நீ செய்யற காரியம்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஞாபகம் வச்சுடுங்க. நான் மெய்யான பரிசுத்தவான், நான் மெய்யான பரிசுத்தவாட்டி. காலையில எழுந்து சொல்லுங்க. ஒரு குற்ற உணர்வை பிசாசு கொண்டு வரும்போது சொல்லுங்க, நான் வந்து சுத்தவாட்டி. தைரியமா சொல்லுங்க. பரலோகம் சந்தோஷப்படு. எப்பா என்ன புரிஞ்சிட்டா. ஆண்டவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? உங்க பலத்தினால நீங்க பரிசுத்தமா வாழக்கூடாது. சரிங்களா? விசுவாசத்தினாலதான் பரிசுத்தமா வாழணும். விசுவாசத்தினாலதான் நீதிமானா இருக்க வேண்டும். ஆமா, விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். ஆமென். இதெல்லாம் நம்ம ஒருவேளை 20 வயசுல நம்ம ரட்சிக்கப்படும் போதே அறிஞ்சிருந்தா நீங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? ஒரு பெனிஹின் மாதிரி இருப்பீங்க, ஒரு ஆண்ட்ரூ மக் மாதிரி இருந்திருப்பீங்க, கென்னத் கோப்லாண்ட் மாதிரி இருந்திருப்பீங்கல்ல. ஆனாலும் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயின்னு ஒரு வசனம் பாருங்க. ஆமா, நான் அப்படித்தான் பிலீவ் பண்றேன். நீங்கெல்லாம் மிக மிக பெரிய அற்புதங்களை செய்வீங்க. வாய்ப்பு வரும். அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். பென்னிகின் உங்களை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்பாருங்க. அப்படிலாம் ஏன் நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது? அப்படிலாம் நம்ம ஏன் இமேஜின் பண்ணக்கூடாது? இல்லையா? எல்லாமே எளிமையாகத்தானே இருக்கு. சத்தியத்தை நம்ம சரியா அறிகிறோம். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், இல்லையா? அப்போ அதை குறித்து நீங்க சிந்திங்க. ஏனென்றால் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு as he is. we are on this face of the earth. அவர் இருக்கிற பிரகாரமாக, அதாவது அவரை போல ஆற்றல் மிக்கவர்களாக நாம இருக்கிறோம். அவரை போல நம்ம பரிசுத்தவானாக நீதிமானாக இருக்கிறோம் 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 இருக்கிறோம். மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நாம எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு நாள்ல நம்ம அவருடைய வருகை தாமதிக்கும், அதனால் நம்ம வந்து ஹெவனுக்கு போறோம். அங்க போன பிறகு இந்த நாலேஜ் வருதுன்னு வைங்களேன். எந்த நாலேஜ்? அவர் செய்ததை விட பெரிய காரியங்களா செய்வது ரொம்ப சப்ப மேட்ரு, சாதாரண காரியம். அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒருவேளை, ஐயோ நான் இதை அங்க பூமியில இருக்கும்போது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாமா? இல்ல, அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அதான் நான் சொல்றேன். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு அந்த தைரியம் சிலருக்கு வராம இருக்கும். நீங்க என்ன செய்யலாம்? வெளியே தெரியாம அட்டெம்ப்ட் பண்ணுங்க. மலையை பார்த்து பேசுங்க. மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இந்திய தேசத்துல ஒருவேளை இப்ப இருக்கிற ஆட்சி மலை போல இருந்தது. நானும் பேசுனேன், போகல. ஆனாலும் நான் விட மாதிரி இல்லை, பேசிட்டு தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு 11:23 மார்க்கு, எவனாகிலும் எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி. அதுல அவர் ஆட் பண்றதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. எப்ப மெய்யாகவே சொல்றேன்ப்பா, ரைட்? ஆமா, அதனால நம்ம என்ன செய்யணும்? நீங்க பேசிட்டே இருங்க. இப்போ கேன்சர் கட்டி மறையுது. ஒரு பாட்டியம்மா 80 வயசு பாட்டியம்மா உயிரோட வந்துட்டாங்க. 18 அட்டெம்ப்ட் பண்ணேன், ஒண்ணுதான் சக்சஸ் ஆயிருக்கு. நம்ம விட போறதே இல்லை, ரைட்? நீங்களும் whenever you come across any chance, நீங்க never ever சோம்பேறியா இருக்கக்கூடாது. பயப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு பாடிய ஒரு ஏதோ ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல கை வச்சு பேசுங்க. நம்ம எத்தனை பேர் ஃப்ரீசர் பாக்ஸ்ல கை வச்சு பேசியிருக்கீங்க? ஒருத்தர் கை தூக்கலையா? கண்டிப்பா பேசுங்க. பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற அந்த சூப்பர் நேச்சுரல் டெட்ரைசிங் பவர் நீங்க கை வைக்கும் போது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல போக ஆயத்தமாக இருக்கிறது. சரிங்களா? ஏனென்றால் 2 காரியங்கள். we are fully qualified. 2வது we are fully empowered. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் வாய்ப்பு தானே, ரைட்டுங்களா? ஆமா, இங்க சென்னையில பெரிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எதுன்னா ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஒரு சிஸ்டர் வந்து நம்ம செய்தி நிறைய கேட்டாங்க, நர்ஸ். அதுல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால எல்லா புவரஸ்ட் ஆஃப் த புவர் பீப்புள் நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த சிஸ்டர் பேர் உமா பாருங்க. இப்போ கொஞ்ச நாள்ல கான்டாக்ட் லெவல்ல பாருங்க, அவங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சு அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிச்சு, அவங்களுக்கு எங்க டியூட்டினா, இனிமே இந்த கேஸ் தேராது, மரணம் தான் என்று சொல்லி அதுக்கு ஒரு வார்டு இருக்குதான். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் மோஸ்ட்லி நிறுத்திடுவாங்க. ஏன்னா எப்படியும் சாகதான் போறாரு. ஒரு 30-40 பெட் இருக்கு. சரிங்களா? இந்த சிஸ்டருக்கு அங்க டியூட்டி போட்டிருக்காங்க.
அந்த இடத்துல தினந்தோறும் 2 அல்லது 3 பேர் மரித்து, சரிங்களா, மார்ச்சுரியில கொண்டு வச்சிருவாங்க. அப்புறம் உறவினர்கள் வருவாங்க. இந்த சிஸ்டர் அங்க வந்த பிறகு மரணம் ஏற்படல. சரிங்களா, அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவன் தான் சொன்னாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிரான்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டோன்னே ஒருவரையும் மறிக்க விடல. 1 வாரம் கழிச்சு அங்குள்ள பியூன் எல்லாம் இந்த சிஸ்டர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களாம். ஏன்னா, என்ன சிஸ்டர், ஒருத்தரையும் சாக விட மாட்டேங்க, எங்களுக்கு டெய்லி 2-3 பேர் மறிச்சிருவாங்க. அங்க உறவினர்கள் பாடியை வாங்க வரும்பொழுது 2000, 3000, 5000 வாங்குவாங்களாம் அங்க வேலை செய்யற பியூன்ஸ் எல்லாம். இப்ப இந்த வருமானம் நின்று போச்சு பாருங்க. சரிங்களா, அப்போ உங்களுக்குள்ளே அந்த அதிசயமான ஆற்றலினால் தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார். அது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ், அவர் உங்களை நம்பி இருக்கிறார். எப்படி கிமு முதல் நூற்றாண்டில இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தாரோ, அதே போல கிபி 21ஆம் நூற்றாண்டிலே பரலோகம் நம்மை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, வெரி குட். அடுத்தது 9வது கொஸ்டினா சிஸ்டர்? யார் ஆவிக்குரிய காரியங்களில் பெரியதொரு வளர்ச்சியை காண முடியாது? முக்கியமான ஒரு ட்ரூத். எஸ், ஜெயா சிஸ்டர். கேள்வி என்னன்னா, யாராலே ஆவிக்குரிய காரியங்களில் பெரியதொரு வளர்ச்சியை காண முடிவதில்லை? ஜெயா சிஸ்டர் இல்லையோ, இருக்காங்களா? இதுவரைக்கும் ஆன்சர் சொல்லாத யாராவது சொல்லலாம், கீழே இருக்கிறவங்க. 61வது பக்கத்துல பாஸ்டர். வெரி குட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நடப்பதில்லை, மக்கள் பாவங்கள் செய்யும் போது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார் என்றும் அவர்கள் ஆரம்பிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் யாதொரு வளர்ச்சியும் காண்பதில்லை. மிக முக்கியமான ட்ரூத் பாருங்க. ரொம்ப முக்கியமான ட்ரூத்ல நான் அதை வாசிட்டுமா உங்களுக்கு? 61வது பக்கம் கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். 2வது பேராகிராஃப். இதுவல்ல தேவ வசனம் போதிப்பது, வேதமானது நித்திய மீட்பையும் நித்திய சுதந்திரத்தையும் குறித்து சொல்லுகிறது. நீங்கள் நினைக்கும் போது தள்ளிவிடக்கூடியதாக அது இல்லை. நீங்கள் என்றென்றைக்குமாக மீட்கப்பட்டு பூரணராக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மக்கள் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் என்றும் அவர்கள் ஆரம்பிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றும் நம்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் பெரியதொரு வளர்ச்சியையும் காண்பது இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் சுய குற்ற உணர்வுல இருக்கிறாங்க. சரிங்களா, பெரிய வளர்ச்சிக்கு தடையா இருந்தது இதுதான். நம்ம ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட என்ன நினைப்பாங்கன்னா, அங்கிள் நான் இன்னும் நிறைய நேரம் நல்ல பரிசுத்தமாகி நான் நல்லா இன்னும் ஆவிக்குரிய காரியத்துல வளர்ந்து நல்ல பைபிள் வாசித்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறாங்க. பட் அந்த நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடம்ஷன் ஹாஸ் டன் இட் ஃபார் எவர், நிரந்தரமாக செய்து விட்டது. இதை அறியாதவர்கள் பெரிய அங்கேயே ஸ்டக்கப் ஆயிடுவாங்க. நான் இன்னும் ஏதாவது செய்யணும், தேவனை திருப்திப்படுத்த நான் இன்னும் ஏதாவது செய்யணும், இதெல்லாம் செய்வேன், எனக்கு சில பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் இதை செய்வேன். அப்படி அல்ல, இருக்கிற வண்ணமாக, ரைட், இருக்கிற வண்ணமாக நீங்கள் தேவனுக்காக பிரகாசியுங்கள், அட்டெம்ப்ட் பண்ணுங்க. பரலோகம் உங்களுக்கு இருக்கிறது. கடைசி கொஸ்டின் போயிடலாம், 10வது கொஸ்டின். யார் பாவ உணர்வற்ற சுத்த மனச்சாட்சியை உடையவர்களாய் இருப்பார்கள்? ஜெயா சிஸ்டர் சொல்றீங்களா? கேள்வி என்னன்னா, யார் பாவ உணர்வு இல்லாமல் சுத்த மனசாட்சியை உடையவர்களாய் இருப்பார்கள்? நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிருங்க. பேஜ் 61ல பிரதர். மக்கள் பாவம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் என்றும் அவர்கள் ஆரம்பிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நம்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில்
பெரியதொரு வளர்ச்சியும் ஓகே காண்பதில்லை. அது 9வது ஓகே 10வது கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். வேற question மாதிரி சொல்றீங்களா? 58வது 10வது பக்கம். ஆமென். 58வது ஓகே பக்கம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் பாவ உணர்வற்ற நிலையை மெய்யாகவே அடைந்து கொள்வீர்கள். ஓகே இருங்க சிஸ்டர். இப்போ எந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களால் பாவ உணர்வற்ற நிலையை மெய்யாகவே அடைந்து கொள்ள முடியும்? எந்த கர்த்தருடைய வார்த்தை, எந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள்? நாங்கள் நீதிமான்கள் என்று ஆவியில் நீங்கள் யார் என்பதை நீங்க நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசித்தால் நீங்க பாவ உணர்வு இல்லாமல் இருப்பீர்கள். உங்கள் ஆவியானது நித்தியமாக சுத்திகரிக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டு இருப்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். தேவன் உங்களை பாவியாக பார்க்கவில்லை. மறுபடியும் பிறந்த உங்கள் ஆவியானது அவர் உங்களை பார்க்கும் பொழுது அது அவரை பிரியப்படுத்துகிறது. உங்கள் ஆவியில் நீங்கள் யார் என்பதை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்கள் நீதியின் மனசாட்சி உள்ளவர்களா இருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் மனசாட்சி. நீதியின் மனசாட்சி. ஆமா ஆமா, அது அண்டர்லைன் பண்ணிடுங்க, ஒரு ரவுண்டு போடுங்க. இந்த மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, ஓரளவு நம்ம சத்தியத்தை அறிஞ்சு வந்துட்டோம். இதோட நிறுத்தி கொள்ளக்கூடாது, சரிங்களா? அப்போ இதோடு நிறுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு நம்ம 2 காரியங்களை செய்யலாம். என்னன்னா, நம்ம தொடர்ந்து அநேக சத்தியங்களை அறிய போறோம், நல்ல காரியம். 2வது நீங்க என்ன செய்யணும்? அட்டெம்ப்ட் பண்ணணும், சரிங்களா? ஹீலிங் அட்டெம்ப்ட் பண்ணுங்க, பிளஸ்ஸிங் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை கூறுங்க, நடக்கட்டாலும் கூறுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணு தெரியாதவனை அவனை சுகப்படுத்த எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணாரு? 3 அட்டெம்ப்ட் பண்ணாரு பாருங்க. சரிங்களா? நம்ம 30 அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஆமென், வெரி குட். கர்த்தர் நல்லவர். நமக்கு அடுத்த 10வது விளக்கப்பட்டிருக்க. ஓகே, பேஜ் 58ல இருக்கு பாருங்க. 10வது கேள்வி, யார் பாவ உணர்வற்ற சுத்தமான சாட்சியை உடையவர்களாய் இருப்பார்கள்? யார் சுத்த மனசாட்சியாய் இருப்பார்கள் என்றால், உங்கள் ஆவியானது நித்தியமாக சுத்திகரிக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டு இருப்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். எபிரேயர் 10:14 அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ரைட்? ஆமா. இது எப்படி பாஸ்டர் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க அநேக காரியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. என்ன ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கவில்லை, தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையிலே உங்களுக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாம் எழுதியிருக்கு. அதே போல நீங்கள் பரிபூரண அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே உங்கள் ஆவி மனிதர்களே பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவ உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க. வெரி குட். பாருங்க, அடுத்தது 5வது வகுப்பு நமக்கு எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி இந்தியன் டைம். உங்களுக்கு தெரியல, ஓகே. அதுல 8 மற்றும் 9வது ஆமா அத்தியாயங்கள், ஆவி ஆத்மா சரீரம் என்கிற புஸ்தகத்துல 8 மற்றும் 9வது அத்தியாயங்கள்ல இருந்து நீங்க தியானிங்க. இப்பொழுதே தியானிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்ணிடுறேன். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். சொல்லுங்க, இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஆமா, நமக்கு தேவைதான். ஒவ்வொரு எழுதும் போது சிஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர், நான் கொஞ்சம் சரியான ஒரு மன உளைச்சல்ல போய் கொண்டிருக்கிறேன் பிரதர். சரியான எனக்கு ஒன்றுமே என்னால பண்ண முடியாம இருக்கு. எனக்கு அவருக்கு ப்ரே பண்ணி விடுங்க. மற்ற மகனும் அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், கடைசி மகன். அவனுக்கு அவருக்கு ப்ரே பண்ணி விடுங்க. என்ன பீச்சுக்கு இன்றைக்கு போண்டு அவருக்கு நீந்த தெரியா, நான் ஸ்கூலுக்கு விட இல்லை. அதனால வீட்டை ஒரு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறான் பிரதர், கோவப்பட்டு. அவனுக்கு அந்த இளைய மகன் பேர் என்ன சிஸ்டர்? நிதின் அவனுக்கு பேர் பிரதர். நிதின். நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க? கனடாவில் ப்ரோ. நான் திலாவதி. திலகவதி சிஸ்டரா? ஓகே, வெரி குட். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றும் காண மாட்டீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமா, அது எப்போ நடக்கும்னா, நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க, நம்ப முடியாத நீங்க நம்பணும். சரிங்களா? ஆமா, எல்லாரும் நம்ம ஒருமனப்படுவோம். எல்லாருடைய சந்ததிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யூடியூப்ல இணைகிறவர்கள், இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த வகுப்பை பார்க்கிறவங்க, எல்லாருடைய சந்ததி பிள்ளைகள், பேரர்கள் பிள்ளைகள், சரிங்களா, எல்லாரும் சத்தியத்திற்குள்ள வர்றாங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி. எழுதி இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். உம்முடைய அனந்த ஞானத்தின்படி கர்த்தாவே, எங்களுடைய ஆவி மனிதரை நீர் பூரணப்படுத்தி இருக்கிறீர். அது அப்பழுக்கற்றதாக ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அது ஒன்றும் அதை சேதப்படுத்த முடியாதபடி ஆவியானவரே நீர் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் இன்னும் தெளிவாக ஏற்றுக்கொள்ள அது நிமித்தமாக ஒரு விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனைகளாக ஒவ்வொருவரும் எழும்பும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக ஆண்டவர். எதற்காக இந்த ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறீரோ அந்த திட்டத்தை எங்க வாழ்க்கையில நீர் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால உமக்கு நன்றி அப்பா. அதே போல இந்த நாள்ல எங்கள் பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக நான் செபிக்கிறேன். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீர். குறிப்பா அந்த நித்தின் தம்பிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண பெற்றோருக்கு ஞானம் உண்டாகட்டும். அவர்கள் மீது வெறுப்படையாதபடி, சலிப்படையாதபடி நேசிக்க கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. பெற்றோர்கள் பேர பிள்ளைகள் மீதும் பிள்ளைகள் மீதும் ஒரு பாசத்தை செலுத்த, விசுவாசத்தை காண்பிக்க, நம்பிக்கையை காண்பிக்க கிருபை உண்டாகட்டும் ஆண்டவர். எப்பொழுதே நித்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். சீக்கிரத்துல எங்க சிஸ்டர் சாட்சி சொல்றாங்க, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவ கரம் நித்தினுடைய இருதயத்தை மாற்றுகிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. தவறான தொடர்புகள் எல்லாவற்றையும் நான் பிரேக் பண்றேன். ஆமென். பெற்றோரை நேசிக்க கிருபை உண்டாகட்டும். பெற்றோரும் பிள்ளைகளை நேசிக்க கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, உங்க வீடுகள்ல நீங்க தெளிப்பீங்க. உங்க பிள்ளைகள் படுக்கிற பெட்ல நீங்க லைட்டை தெளியுங்க. சரிங்களா? கொடுங்க. ஆமா, சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீங்களே ஆசீர்வாத நதிகளாக இருக்கிறீர்கள். ரைட்? ஆமா, அக்கார்டிங் டு ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 38. ஆமா, சோ எதன் மூலமாகவும் ஆசீர்வாதம் கடந்து செல்லுகிறது. சோ இந்த தண்ணீர்ல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். நீங்க ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ நீங்க பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமா, நித்தின் அவன் ரட்சிக்கப்படுறான். ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கிறான். பெற்றோருக்கு பிள்ளை மீது இருக்கிற கசப்பு நீங்கிறது. நித்தினுக்கு பெற்றோர் மீது, பாட்டியம்மா மீது, யார் மீது இருக்கிற கசப்பெல்லாம் நீங்கக்கூடிய வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்குறது. சுகமளிக்கிற வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்குகிறது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் யாவரும் சேர்ந்து ஒருமனப்படுறோம். இந்த தண்ணீருக்குள்ள யார் யாரெல்லாம் தண்ணீரை எடுத்திருக்காங்களோ, வருங்காலத்துல எடுத்து இந்த ஜெபத்தை கேட்க போறாங்களோ, அந்த தண்ணீருக்குள்ள கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை இப்பொழுதே இறங்குகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசுவையே உயிரோடு எழுப்பின அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த தண்ணீருக்குள்ள இப்பொழுதே இறங்குவதாக. யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்களோ, பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்கு மாத்திரமல்ல, சரீரத்துல தேவையான சுகத்திற்கு, பலத்திற்கு இந்த தண்ணீர்ல அற்புத வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை, அந்த பேதுருடைய நிழலில் இருந்த வல்லமை, அந்த மோசையுடைய கோலில் இருந்த வல்லமையினால் இந்த தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் இதை பயன்படுத்துகிறார்களோ அத்தனையிலும் ஆசீர்வாதம், அத்தனையிலும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டா இருக்கிறதுக்காக நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென்.